நம்மோடு இணைந்திருக்கிற டீனா. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாலே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சம் இருந்த தெருநாய்கள் எண்ணிக்கை இன்றைக்கி 1,80,000 மேலே வந்துட்டு எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. அதற்கான பராமரிப்பு என்பது ரொம்ப இல்லை. நிறைய தெருக்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. குழந்தைகளை தனியாக அனுப்பவே முடியலை, பெரியவங்க தனியாக போகவே முடியலை. இப்போ மனிதர்களுடைய உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றை ஒரு காப்பகத்துக்கு கொண்டு போய் முறையாக பராமரிக்கணுங்கிறது தேவைதானே? அதுக்கு ஏன் விலங்கு நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? உச்சநீதிமன்றம் சரியாக தானே உத்தரவிட்டிருக்குங்கிற ஒரு கேள்வியையும் வைக்கிறாங்க. உங்கள் பார்வை. இது நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர் வந்து நம்ம வந்து ஷெல்டருக்கு கொண்டு போய் டாக்ஸை வைக்கணும்னு சொல்லிட்டு, ஷெல்டருக்கு கொண்டு போய் வைக்கிற டாக்ஸ், ஷெல்டர் அப்படின்னாவே நம்ம மீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டிசேபிள்டு டாக்ஸு, அதாவது ரோட்டில் இருக்க முடியாத ஒரு டாக்ஸு, அதாவது வண்டி ஏற்றிருப்பாங்க, பேரலைஸ்டாக இருப்பாங்க, பர்மனெண்ட்லி பேரலைஸ்டு, பர்மனெண்ட்லி பிளைண்ட். இப்போ நம்ம எப்படி ஓல்ட் ஆகிட்டோம்னா நமக்குன்னு சிக்னஸ் இருக்கும். ஸோ அந்த சிக்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு இருக்குது, நம்ம சிக்காக இருக்கும்போது, நம்ம பெட் ரிடமாக இருக்கும்போது நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ ரோட்டில் அப்படி கிடையாது. இப்போ ஒரு பேரலைஸ் டாக் இருக்குன்னா ஒரு வண்டி வருதுன்னா டக்குன்னு அதால் மூவ் ஆக முடியாது, கண்ணு தெரியாதுன்னா டக்குன்னு அடிச்சு போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆனிமல்ஸுக்கு மட்டும்தான் பர்மனெண்ட்லி டிசேபிள்டு இந்த மாதிரி இருக்கிற ஆனிமல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஷெல்டரில் வைக்கணும். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹேவ் சச் பிக் ஷெல்டர். அவ்வளோ ஷெல்டர்ஸ் வச்சு நம்ம இத்தனை ஆனிமல்ஸ் எல்லாம் தட் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இட் இஸ் நாட் கால்ட் அஸ் ஷெல்டர். இப்போ நம்ம ஒரு டாக் இப்போ ஒருத்தவங்க ஒரு காரில் ஓட்டிகிட்டு போகிறாரு, அவர் குடிச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம அவரை மட்டும்தான் பிடிச்சி நம்ம ஃபைன் போடுவோம். கரெக்டாக நம்ம எல்லாரும் சென்னையில் ஓட்டுற அத்தனை பேரையும் பிடிச்சி நம்ம வந்து ஃபைன் போட மாட்டோம், அவங்கள பிடிச்சி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ ஒரு டாகுக்கு ரேபீஸ் இருக்குன்னா அந்த ஏரியாவில் அந்த டாகை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஐசோலேட் பண்ணுவாங்க. கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் ஐசோலேட் பண்ணி அதுக்கும் நம்ம மனிதாபிமானத்தோட சாப்பாடு தண்ணி எல்லாமே வச்சு அதுவாக தான் இறந்து போகும். எத்தனை சேனல்ஸில் வந்து நம்ம வந்து ரேபீஸ் டாக் எப்படி இருக்குன்னு நம்ம காட்டியிருக்கோமா? எல்லா சேனல்ஸுமே நம்ம வந்து வெறி நாய் வந்து அவ்வளோ வந்து ஆக்ரோஷமாக தான் காட்டுறோமே தவிர்த்து நம்ம அந்த சார் சொன்ன மாதிரி வெறி நாய், அதாவது கோவமான அக்ரெசிவ் டாக் வேற, ரேபிஸ் டாக் வேற. அது 100%. இதுவே நம்ம மக்களுக்கு வந்து புரிதல் கிடையாது. ஏன் அப்படின்னா விழிப்புணர்வுகள் கிடையாது. இங்கே நிறைய இடத்துல வந்து ஒரு ரேபிஸ் டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜா லாக் ஆகிருக்கும், தண்ணி குடிக்க முடியாது, அவங்களால சாப்பாடு சாப்பிட முடியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, பார்க்குற இடம்லாம் அவங்க கடிக்கணும்னு தோணும். ஏன் அப்படின்னா அதோட வியாதியோடைய தன்மை அந்த மாதிரி. அது வந்து இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இப்படி மூவ் ஆகிற ஆப்ஜெக்டை பிடிக்கிறதுக்கு தோணும், அதால் வாயை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு வாலண்டியர்ஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம் டாக்ஸை. இதை வந்து மக்களுக்கும் நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இப்படி இருக்கிறது வந்து இட் இஸ் இம்ப்ராக்டிக்கல். அதாவது வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அதாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அடைச்சிட்டோன்னா இப்போ அதில் ஒரு நாய்க்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அப்போ அத்தனை நாயும் செத்துருமே. இதில் விலங்கு நலன்றதே கிடையாது. இங்கே விலங்கு நலன்றதே நம்ம பார்க்க முடியாது. நாய்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நேற்றைக்கு சென்னையில் கருணாகரன்கிற ஒரு சமையல் கலைஞர், அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறவரை ஒருத்தங்க வளர்க்குறவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க, கடித்து குதறி அவர் இறந்து போகிறாரு. அவங்க வளர்த்தவங்களும் உரிமையாளருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலைமை இருக்கிறப்ப, இது வீட்டில் வளர்க்குற நாயே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப தெருநாய்கள் இப்போ நீங்கள் நிறைய காட்சிகளில் பார்க்குறோம். சின்ன குழந்தைங்க தனியாக ஒரு கடைக்கோ பள்ளிக்கோ போயிட்டு வர முடியலை, பெரியவங்க போயிட்டு வர முடியலை. அப்போ மனிதர்களுக்கான உயிராபத்தான் இன்றைக்கி மாறி இருக்குது இந்த எண்ணிக்கை. அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தானே? கட்டுப்படுத்த வேண்டியது கட்டாயம் அவசியம். நேற்றுடைய சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் நடந்த சம்பவம் வந்து பிட்புல்ன்ற டாக் வந்து, அதாவது வந்து ப்ரீட் டாக். அந்த பிட்புல்ன்ற டாக் வந்து அக்ரெசிவான டாக். இந்த மாதிரி வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய விஷயமே வந்து பேன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கை வந்து தான் அவங்க சூமோட்டோவை எடுத்து ஃபஸ்ட்டு பேன் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிராண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீடிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி நம்ம நாட்டு நாய்ங்களே இவ்வளோ தெருவில் விடப்பட்டு நம்ம விடப்பட்டது தான் அது எல்லாமே. இங்கே வந்து நம்ம வளர்க்காமல் இருந்து நம்ம வந்து அழகான ஆசை நாய்களை ரொம்ப நல்ல கோல்டன் ரிட்ரீவர் மாதிரி பிட்புல் இந்த மாதிரி பிட்புல் நாய்கள் வந்து இங்கே வளர்க்க வேண்டிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் கிடையாது, இங்கே அதுக்கேற்றான சூழ்நிலைகளும் கிடையாது. இங்கே எதுக்கு அதை வந்து வளர்க்கணும்? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், அந்த டாக்ஸ் அக்ரெசிவ் டாக்ஸும் நம்மளோட நாட்டு நாயும் கம்பேர் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டே வந்து அவங்களோட மனநிலைமையே காட் டாகாக தான் இருப்பாங்க. அவங்க இப்போ வந்து நீங்கள் நிறைய போலீஸ்லேயும் பார்க்கலாம், ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்குவாங்க, இந்த மாதிரி டாபர்மேன் வளர்ப்பாங்க. அதெல்லாம் அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது
நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து பண்ணவே முடியாத ஒரு விஷயம். நம்ம நாட்டு நாயை தான் நம்ம எடுத்து வளர்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க ஓடுறது அப்படின்றீங்க. நார்மலாகவே பேசிக்காகவே வந்து நாய்களுக்கு சேசிங் குணம் உண்டு. அவங்க வந்து சேஸ் பண்ணுவாங்க. நம்ம கோஎக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி குட் டச் பேட் டச் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி நாய்கள் இங்கே இருக்க வேண்டிய அத்தியாவசியம் 100% இருக்குது. ஏன் அப்படின்னா கடவுள் படைச்சது தான் மனுஷனும் நாயும். நாளைக்கு நம்ம இது வேண்டாம் அது வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி தள்ளிட முடியாது. மாடு வேண்டாம், ஆடு வேண்டாம். தெருவுக்கு 1 நாய் 2 நாய் இருந்த நிலைமை மாறி ஒரு தெருவில் 10 நாய் 20 நாயின்னு இருக்கிறது அந்த தெருவே நடமாட முடியாம செய்யுது இல்ல மக்களை. சரி சார், அதுதான ஆபத்தா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு தெருவாசியா யோசிச்சு பாக்குறப்ப, குடியிருப்பு வாசியா யோசிச்சு பாக்குறப்ப அது சரிதான் அவங்க கேட்கறது. அப்ப அதை கட்டுப்படுத்தணும், அங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றணும். நான் வந்து அதை கொல்லணும்னு சொல்லல, பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தானே முக்கியம். டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல். அவங்க வந்து அவங்க இடத்துல, இப்போ நீங்கள் ஒரு தெருவில் நாய் ஒரு தெருவில் இருக்குன்னா அந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு அந்த நாய் வரமாட்டாங்க. டாக்ஸ் ஆர் டெரிட்டோரியல். அந்தந்த வரைபடத்துக்கு இடத்துல தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் விட முடியாது. அடுத்த இடத்துக்கு விட்டாலுமே இன்னுமே அக்ரஷன் தான் அதிகமாகும். இதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 2023 ரூல், ஏபிசியோட 2023 ரூல். அதில் டாகை பிடிக்கணும், நெட்டை வச்சு தான் பிடிக்கணும். இதுதான் அதோடைய அதில் வச்சிருக்கிற ரூல்ஸ் எல்லாமே, லாஸ் எல்லாமே. நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டெர்லைஸ் பண்ணணும், பேர் என்ன கருத்தடை பண்ணணும். கருத்தடை பண்ணி வேக்சினேஷன், ரேபீஸ் வேக்சினேஷன் போடணும், எடுத்த இடத்துலையே விடணும். இதுதான் சட்டம் சொல்றது. ஸோ இதை நம்ம வந்து ஒழுங்கான முறையில் இத்தனை வருஷமாக நம்ம நடைமுறைப்படுத்தியிருந்தோம்னா இவ்வளோ பெரிய டாக் பாப்புலேஷன் இருந்திருக்காது. இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய தன்னார்வலர்கள் நிறைய, இப்போ நான் மட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4500-600 ப்ளூ கிராஸ் வச்சு நாங்கள் வேக்சினேஷன் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு தன்னார்வலர்களும் முன் வந்து அவங்க இது ப்ளூ கிராஸ் மட்டும் இல்லாமல் நானே இண்டிவிஜுவலாக எங்கள் காசு போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இங்கே சென்னையில் நீங்கள் ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, மாநகராட்சி அரசு செய்கிறாங்களா? கண்டிப்பாக அதில் வந்து ஃபெயில் ஆகிருக்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ ராபிஸ் கேசஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. என்னன்னா சார், ராபிஸ் வந்து எல்லா வருஷமும் இப்போ நம்ம ஒரு வீட்டு நாய் வளர்க்குறோம்னா கூட நம்ம எப்படி வருஷம் வேக்சினேட் பண்றோமோ அதே மாதிரி வேக்சினேஷன் டிரைவ் இங்க இருக்கணும். ஆனா இப்போ ஜிசிசி இப்பதான் 1.5 லட்சம் வேக்சின்ஸை இங்க கொண்டு வந்திருக்காங்க, 20,000 கோடி பட்ஜெட். ஆனா நீங்க நெட் எடுத்துட்டு போனாவே கண்டிப்பா அத்தனை டாக்ஸும் ஓடிடும். ஒரு மினிமம் உங்களால ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 டாக் எடுக்க முடியும். ஒரு 40 டாக் எடுத்து வேக்சினேஷன் பண்ண முடியும். தன்னார்வலர்கள் வந்தா, வாலண்டியர்ஸ் வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அத்தனை டாக. இப்போ நீங்க எது முக்கியம், ஃபீடிங் பண்ணா மட்டும்தான் வந்து தொடர்ந்து பேசுவோம். டீனா, இப்போ சென்னை மாநகராட்சி இது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வருது. சென்னை மாநகராட்சியினுடைய கால்நடை மருத்துவ தலைமை மருத்துவர் ஒரு புள்ளியோர்த்தை கொடுக்குறாரு. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 11,630 செல்லப்பிராணிகளுக்கு உரிமை பெற்றிருக்கார்கள். உரிமம் என்பது பெற்றிருக்கிறவர்கள் அந்த நாய்களே வளர்க்குறாங்க அப்படின்னா நாய்களை வந்து பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் வளர்க்கணும். தெருக்களில் பிடிச்சிட்டு போனால் கூட அது இயற்கை உபாதை கழித்து அதை வந்து சுத்தப்படுத்துவது உரிமையாளருடைய பொறுப்பு, இப்படியெல்லாம் சொல்லி தான் பண்ணுறாங்க. ஆனால் நடைமுறையில் நம்ம பார்க்கலாம், பல தெருக்களில் வீட்டில் வளர்க்குறவங்க தெருவில் அழைச்சிட்டு போய் 4 வீடு தள்ளி அது இயற்கை உபாதை கழிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறதையும் பார்க்க முடிகிறது. எனக்கு என்ன அப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. அதுவே நிறைய இடங்களில் பக்கத்து வீடுகளில் சண்டைகள் நடக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு செல்லப்பிராணியை வளர்க்குறதுக்குன்னு ஆர்வப்படுறவங்க அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு வீட்டில் வளர்க்குற நாய்க்கு சரியாக ரேபீஸ் தடுப்பூசி போட முடியாதப்ப திருநாய்கள் உழவு எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. விலங்குநல ஆர்வலர்கள் அதை காப்பகத்திலலாம் அடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க அவர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை நாய்களை தத்தெடுத்து, இப்போ இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறவங்க சென்னையில் கடந்த சில நாளுக்கு பேரணி நடத்தினவங்க கூட எத்தனை நாய்களை அவர்கள் தத்தெடுத்து காப்பாற்றிருக்காங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஏசியில் ஒரு நாயை வளர்க்குறீங்க, ஆனால் தெருவில் இருக்கிற நாயை பற்றி குரல் கொடுக்குறீங்க. எத்தனை நாய்களை நீங்கள் தத்தெடுத்து காப்பாற்றிருக்கீங்க? வெறும் வாய் வழியாக சொல்லிட்டு மட்டும் போகிறீங்கிற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்குது. நாங்கள் வந்து உங்களெல்லாம் நான் உங்களை சொல்லலை, இல்ல சார், நாங்களும் ப்ரொடெஸ்ட்ல இம்பார்ட்டண்டா நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் உங்களை சொல்லல, அதுக்காக சொல்றேன். இப்போ நாங்க வந்து பண்ணல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நாங்க வந்து ஃபீடரா இருந்திருக்கோம், அதாவது சாப்பாடு வைக்கிறவங்களா இருந்திருக்கோம். அதுக்கு அடிப்பட்ட அதுக்கு முழு செலவையும் நாங்க எடுத்திருக்கிறோம். நான் என்னுடைய காலேஜ் பருவத்துல இருந்து மாசத்துக்கு 3 நாய் சர்ஜரி பண்ணிட்டே வந்து இப்போ அது 10 வருஷம் ஆகுது நான் காலேஜ் முடிச்சு. ஒரு வருஷமும் ஒரு மாசமும் டார்கெட் எடுத்திருக்கேன் 3 நாயை. ஸோ என்னுடைய தெருவு முடிச்சேன்னா நான் அடுத்த தெருவுக்கு போவேன். நல்ல ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு டாகுக்கு சர்ஜரி பண்ணோன்னா 3700 ரூபா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ். ஸோ ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6000 ரூபாய் செலவு பண்ணுறோம்.
நாங்கள் செலவு பண்ணி இன்னைக்கு நாங்கள் இல்லைன்னா இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோலை ஜிசிசியால் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் சார். ஜிசிசியால் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் பண்ணியிருக்க முடியாது. இந்த அளவுக்கு போன வருஷம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன்ல, எங்களால் நாங்கள் ஆவடி பண்ணியிருந்தா 3 மடங்கு பெருகி இருக்காதுல்ல சார். எல்லாரும் இது வந்து நாங்க பண்றது வந்து ஹோல் வைடா எங்களால காசு அவ்வளவு செலவு பண்ண முடியாது. கோடி கோடியா செலவு பண்ற ஜிசிசி ஃபெயில் ஆகும் போது, ஜிசிசியால இதை செய்ய முடியாத போது நாங்க மட்டும் எங்களால எவ்வளவு மினிமம் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் சார் பண்ண முடியும். சென்னை மாநகராட்சி கண்டிப்பா செய்த தவறு அப்படிங்கிறீங்களா சார்? நீங்க எத்தனை பவுண்ட் இங்க இருக்குன்னு தெரியுமா? சென்னையில 5 பவுண்ட் இருக்கு. 5 பவுண்ட் இருக்கு. பவுண்டுன்றது என்னதுன்னா ஏபிசி கருத்தடை மையம். அது உள்ள எத்தனை பேர் போய் பார்த்திருப்பீங்க நீங்க? வந்து இங்க நம்ம துன்புறுத்த இது பேர் என்ன, லேசான ஒரு மயக்க ஊசி போட்டு சாகடிக்கணும், அது பண்ணணும், இது பண்ண. இங்க ஏபிசின்ற நேம்ல சாவு தான் நிறைய நடக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? கருத்தடைன்ற பேர்ல இங்க நிறைய சாவு தான் இருக்கு. நாங்க உள்ள வாலண்டியர்ஸ் உள்ள போய் ஒரு மாசமா ஃபுல்லா வந்து கருத்தடை ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அது தெரியும்னு நினைக்கிறேன். ஜூன் மாதம் ஃபுல்லாக கருத்தடை ஸ்டாப்பாக இருந்தது. அது எங்களை மாதிரி வாலண்டியர்ஸு ஃபுல்லாக போய் நாங்கள் மேலதிகாரிகள் கமிஷனர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம். என்னன்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளங்கள், குடல் வெளில வந்து செத்துருக்கிறது. அங்கே உள்ள சர்ஜரியன்ஸ் வெட்டினரியன்ஸ் கிடையாது. 1 பவுண்டுக்கு 1 வெட்டினரியன். இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கருத்தடை எல்லாமே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்பர்ஸ் பண்ணிட முடியும்? டாக் எடுத்துகிட்டு வந்தால் மினிமம் நல்ல வெல் ட்ரெயின்டு ஸ்கில்டு வெட்டினரியன்ஸ் இருக்கணும். வாங்க, ஸ்கில்டு வெட்டினரியன்ஸ் இருந்தால் தான் சார் சர்ஜரி பண்ண முடியும். 5 பவுண்டில் வெறும் 5 டாக்டர் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் உள்ள போகிறோம், எத்தனை டாக் உள்ள வருது, எல்லா டாக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. தன்னார்வலர்கள் மட்டும் இல்ல, அரசு கார்ப்பரேஷன் ரொம்ப கவனம் செலுத்தணும். இட் இஸ் ஃபெயில். எத்தனை வருஷம் சார் நீங்க ஜிசிசி அவங்களுடைய ஃபெயிலியர் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை காரணம். ஜிசிசி எத்தனை வருஷம் ராபிஸ் வேக்சினேஷன் போட்டுருக்கு? பேசலாம். டீனா, நினைவு கருத்து சுருக்கமா. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து முன்னாடி இருந்தது வந்து டாக்ஸ் தான் இருந்தாங்க. டாக்ஸு நம்ம விலங்குகளோட தான் சேர்த்து தான் இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வந்து டாக்ஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் டாக்ஸ் இருக்குது, ட்ரெயினில் டாக்ஸ், எல்லா ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலையும் டாக்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து வேற வீட்டு கிரகத்துல இல்ல, நம்ம வந்து இருக்கிறது பிரச்சனை இல்ல, அது நமக்கு அச்சுறுத்தலா உயிராபத்தை ஏற்படுத்துறதுங்கிறதா பிரச்சனைங்க சார். இப்போ இங்க வந்து ராபிஸ் டாக் கிட்ட மட்டும் இல்ல, கேட் கிட்டயும் ராபிஸ் இருக்கு, கவு கிட்டயும் மாடு கிட்டயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஏன் நாயை மட்டும் நம்ம சொல்றோம்? ஏன்னா நாய் மட்டும் தான் கடிக்குதுன்றாங்க. அந்த நாய் கடி வந்து ராபிஸ் டாக் நான் மட்டும் தான் வந்து இது வந்து அச்சுறுத்தல். அது கூட வேக்சினேஷன் இருக்கு. நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 6 ராபிஸ் டாக ஹேண்டில் பண்றேன். அப்படி இருக்கும்போது நான் வேக்சினேஷன், நான் உயிரோட தானே இருக்கேன். இத்தனை வருஷமா நான் வந்து ராபிஸ் டாக ஹேண்டில் பண்றேன். நான் உயிரோட தான் இருக்கேன், நான் ஒன்றும் செத்து போகல. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சமாவது கம்பேஷன் இருக்கணும் சார். டாக்ஸ் கிட்ட நம்ம கம்பேஷன், ஃபர்ஸ்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். நம்ம எப்படி அவங்களோட ஒன்றிணைஞ்சு வாங்கணும். ஒரேடி அவங்கள ஒதுக்குறதுனால இது தீர்வு கிடையாது. சர்ஜரி பண்ணிட்டாவே அதோட அக்ரஷன்ன்றது வந்து கம்மியாகும். ஏபிசி சொல்றீங்களா? ஆமா, சர்ஜரின்றது வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல். கருத்தடை பண்ணாவே அந்த பேர் என்ன, ஒரு மேட்டிங்ன்றது, அதாவது ஆணும் பெண்ணா, அந்த ஆண் நாயும் பெண் நாயும் சேரும் போது அந்த ஒரு சில விவாதங்களும் வருது. நாய் தேடி உணவை கூடிய பழக்கம் உள்ளது. ஆனா நீங்க ஆர்வலர்கள் சொல்றாங்க, சில பேர் வந்து நாயை கொண்டு போய் உணவு கொண்டு அது இருக்கிற இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க, சாப்பிட்டுருது, அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால கூட பட்னியா கடந்து இது மாதிரி அக்ரெசிவா மாறுது அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு சாப்பாடுன்றது வந்து நம்ம 3 வேளை சாப்பிடுறோம் மனுஷங்க, அதுக்கு ஒரே ஒரு வேளை தான் கிடைக்குது. அதை கூட இங்க போட விடாம அந்த அளவுக்கு பாக்குறாங்க. நன்றி. தன்னார்வலர்கள் அதற்கு தடுப்பூசி போடுறாங்க, கருத்தடை பண்றதுக்கான உதவிகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசு கார்ப்பரேஷன் வந்து மாநகராட்சி அதுக்கான முயற்சி இப்பதான் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து தான் இந்த ஏபிசி என்று சொல்ற அனிமல் பர்த் கண்ட்ரோல், நாய்களுடைய பிறப்பு கட்டுப்பாடு அந்த திட்டம் முயற்சி என்பது அந்த அளவுக்கு இல்லை. 20 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தாலும் கூட ரொம்ப தாமதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் சரியாக நடைமுறைப்படுத்தாதனால தான் இப்போ ஒரு 3-4 வருஷத்தில் 3 மடங்குக்கு மேலே பெருகி இருக்குது. 1-2 தெருநாய்கள் இருந்த ஒரு தெருவில் இன்றைக்கு 10-15ன்னு இருக்குங்கிறது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. நாய்களும் எல்லாரும் இருக்க வேண்டியதானே, எல்லா உயிர்களுக்குமான வாய்ப்பும் இடமும் தேவைதானே, அது வந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்துவதோ கட்டுப்படுத்துவதோ எந்த அளவுக்கு சரி அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு விழிப்புணர்வு சொல்லிப்போம். மருத்துவர்லாம் சொன்னாங்க, இன்னும் இப்பொழுதும் சில கிராமங்களில் நாய்கடிக்கு மந்திரிக்கப்படுகிறார்கள். முதலில் அது தடை செய்யப்பட வேண்டும். நாய் கடித்தது என்றால் முதலுதவி ஆரம்ப சுகாதாரத்துக்கு சென்று தடுப்பூசி போட வேண்டும். முதலில் அதை தடை செய்ய வேண்டும். நாய் விஷமானது. அதற்கு இப்பொழுதும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்றால் இங்கு நாய்கடிக்கு மந்திரிக்கப்படும், இங்கு நம்பிக்கை சார்ந்தது, அதை கடந்த மருத்துவமனைக்கு வரணும். சரி, அது வரணும்.
இப்போ சமீபத்தில் நீதிபதி பிரதிவேலா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு நீதி அறிக்கையை வெளியிட்டிருக்கார். தீர்ப்பு இயக்குனர் ராம்கோபால் வர்மா தேவையற்ற நாய்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இட நெருக்கடி அல்லது அந்த ரேஷியோ சொல்கிறோம்ல, அந்த ரேஷியோவுக்கு மீறிய நாய்களை ஒழிக்கப்பட வேண்டும். எப்படி ஒழிக்கலாம் என்றால் கடுமையாக தாக்கக்கூடாது. எளிமையான முறையில் மயக்க மருந்து கொடுத்தோ விஷ ஊசியோ போட்டோ தேவையற்ற நாய்கள் அதோட உடல் பரிசோதனை, உடல் ஹெல்த்து, அதோட சக்தி, அதோட நோய்த்தன்மை, வயதான தன்மை இதுவெல்லாம் பார்த்து ஒழிப்பது நன்று இல்லை. அது ஒரு உயிர் வதைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி செய்ய, அதாவது ஆடு கோழி மாடு கேரளாவில் சாப்பிட்றாங்க. இவங்க எத்தனை பிராய்லர் கோழியை தடுத்துருக்காங்க? தேவையற்ற நாய்கள். இந்த பகுதியில் இத்தனை நாய்கள் இருக்கலாம் என்று மாநகராட்சி அறிவித்த பிறகு ஒரு தெருவில் ஒரு வார்டில் 200 நாய்கள் தேவை என்றால் இவங்களுடைய விலங்கு ஆர்வலர்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி 200 வைத்து கொண்டு தேவையற்ற நாய்களை ஒழித்து விட வேண்டும். தற்பொழுது சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் நாய்கள் அதிக தொல்லை, விமான நிலையங்களில் தொல்லை, நீதிமன்றத்திலே நாய்கள் வந்திருப்பதாக சமீபத்தில் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அரசு அலுவலகங்களில் தனியார் நிறுவனங்களில் நாய்கள் அதிகரிக்கிறது. நாய்கள்னால் கடிப்பதனால் மட்டும் தொல்லை இல்லை, விபத்து நடக்கிறது. பலர் மோதி இறக்கிறார்கள், சிலர் கடிப்பட்டு இறக்கிறார்கள். அதனால் தேவையற்ற நாய்களை ஒழித்து விடுவது நன்று. அது எப்படி என்றால் கொடூரமான முறையில் தாக்கக்கூடாது. அதற்கு சில வரமுறைகள் எல்லாம் இருக்கிறது, அதன்படி தடுக்க வேண்டும். சமீபத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உள்ள கார்த்தி சிதம்பரமே சென்னை மாநகராட்சி மேயருக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கிறார். இப்படி நிலைமை இருக்கிறது. நாய் ஒழிப்புக்கு, நாய் கருத்தடைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை செலவிடப்படவில்லை. அந்த கூட்டணியில் உள்ள கார்த்திக் சிதம்பரமே வெள்ளை அறிக்கை கேட்கிற நிலைமையில் நிர்வாகம் இருக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் அதையெல்லாம் தாண்டி ஒரு வார்டுகளிலும் எத்தனை நாய்கள் இருக்க வேண்டும், தேவையான நாய்கள், தேவையில்லாத நாய்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாத நாய்கள், வயதான நாய்கள், வெறி நாய்கள், கடிக்கக்கூடிய தன்மை உள்ள நாய்களை ஆய்வு செய்து மயக்க ஊசி போட்டோ மயக்க மருந்து கொடுத்தோ கொன்று விடுவது தவறு இல்லை. மருத்துவர்களோ அல்லது முகாமில் அடைக்க வேண்டும். இவர்கள் சொல்லுவது போன்று தனியார் தன்னார்வலர்கள் முகாமிலையோ அல்லது மாநகராட்சி முகாமிலையோ அடைக்கக்கூடிய நாய்களை அடைத்து விடலாம். கடிக்கக்கூடிய நாய்கள், வெறி தன்மை கொண்ட நாய்களை கொன்று விடுவது தவறுவே இல்லை. இந்த நாய் இருந்து என்ன பண்ண போகுது? கிராமத்தில் நாய் எதற்காக இருக்குன்னு தெரியுமா? திருடர்கள், வெளியாட்கள் வந்தால் குலைப்பதற்காக. நகரத்தில் காவல்துறை இருக்கிறது, சிசிடிவி கேமரா இருக்கிறது. இந்த நாய்கள் படுத்துக்கொண்டு அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாமா? இப்போ நகர்பகுதி கிராமங்களில் நிறைய நாய்கள் இருந்தாலும் கூட அதுக்கு தேவையான உணவோ தண்ணீரோ கிடைச்சிருது. ஆனால் இங்கே அது மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் இப்படி அக்ரெசிவாக அது மாறுதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது கொடுப்பது எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு நாய்க்கு என்னுடைய உணவு கொடுக்கலாம். 40 நாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நாய் வளர்க்கலாம், ஒரு நாய்க்கு ஆதரவு கொடுக்கலாம். கிராமத்தில் ஆட்டை கடித்தால் அந்த நாயை என்ன திரும்ப செய்வார்கள்? அடித்து கொண்டு விடுவார்கள். அது வழக்காகாது, அது வெளிக்கு வராது. ஆனால் இங்கே நீங்கள் அப்படி விச வைத்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் தூக்கு தண்டனை கைதியாக ஆகிவிடுவீர்கள். இவர்கள் போன்றவர்கள் வழக்கு மன்றத்துக்கு வந்து விடுவார்கள். அதனால் இங்கு நடைமுறை சிக்கல்கள் நிறையாக இருக்கிறது. தேவையான நாய்கள், தேவையற்ற நாய்கள் ஆய்வு செய்து களப்பணி செய்து இவர்களை வைத்துக்கொண்டு, மருத்துவர்களை வைத்துக்கொண்டு, பொதுமக்களை வைத்துக்கொண்டு இப்பொழுதும் திருவல்லிக்கேணியில் பல நாய்கள் கடித்து கொண்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி பகுதியில் முதலமைச்சருடைய மகன் அமைச்சராக துணை முதலமைச்சர் அவருடைய பகுதியிலேயே அதிகமான நாய்கள் இருக்கிறது. அதாவது சென்னையில் உயர் ரக குடியிருப்புகளில் தெருநாய்கள் இருக்காது, கேட்டட் கம்யூனிட்டி. சிலம் குடியிருப்பு பகுதிகளில், சிலம் அந்த பகுதியில் தெருநாய்கள் அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டும். சில வளர்ந்த நகரங்கள், உயர்ந்த குடியிருப்புகளில் தெருநாய்கள் புக முடியாது. தேவையற்ற நாய்கள், தேவையில்லாத நாய்களை ஆய்வு செய்து அதை எப்படி ஆய்வு செய்யுங்கிறது தான் இப்போ பெரிய நடைமுறை சிக்கல். குருவானந்த சொல்ல வரீங்க. அதாவது இந்த அனிமல் ஆதரவாளர்கள், விலங்கு ஆதரவாளர்கள், விலங்கு நல வாரியம் இவங்கெல்லாம் பேசிவிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஏசி காரில் போகிறவங்க தான். அந்த குடிசையில்
அந்த சாலை ஓரத்தில் அந்த தெருநாயினால் உள்ள பாதிப்பு நேற்று நடந்த ஆபத்து போன்று எதிர்காலத்தில் வரக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கில் இவர்கள்லாம் இப்படி பேசிவிட்டே போயிடுவார்கள். இப்படி பேசி சென்றால் அந்த நாயோட எண்ணிக்கை அதிகரிக்கும். தேவையான நாய்கள் சென்னை மாநகராட்சியில் இத்தனை தான் இருக்க வேண்டும். ஒரு 2000மோ 3000மோ, அதாவது சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், வருஷத்துக்கு 37 லட்சம் நாய் கடி வழக்குகள் இருக்குது. ஒரு நாய் ஒரு மனுஷனை கடிக்குதா, அந்த நாயை கொண்டு போடணும். இந்தியா ஃபுல்லாக கடந்த ஆண்டு புள்ளி விவரம் ஒரு கடிக்குதா ஒரு நாய், அந்த நாய் உடனே கொண்டு போடணும். தப்பு இல்லை. அது இருந்தால் என்ன பண்ண போகுது? தேவை நாய் இருக்கட்டும், அதிகமான நாய் தேவையில்லை. அதிகமான மயில் இருந்தாலும் ஆபத்து, அதிகமான எலி இருந்தாலும் ஆபத்து, அதிகமான பாம்பு இருந்தாலும் ஆபத்து. இந்த சில டார்வின் கோட்பாடு, உணவு சங்கிலி இதெல்லாம் வரும். அதனால் இந்த நாய் தேவையான நாய்கள் இருந்தால் போதும். இவங்களோட விலங்குகள் ஆர்வலர்கள் வைத்துக்கொண்டு எத்தனை நாய் சென்னை மாநகராட்சிக்கு எத்தனை நாய் தேவைப்படுகிறது அதை வைத்துக்கொண்டு மீதி அனைத்தையும் எளிமையான முறையில் கொன்று விடலாம். கொள்வது தப்பு இல்லை. பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் எத்தனை நாய் சார் கூறியது போன்று பாதுகாப்பான தீர்வு தான் உருவாக்க வேண்டும். அதாவது கொரோனாவுக்கு ஊசி போட்டோம்ல, எதுக்காக ஊசி போட்டோம்? ஐயா மருத்துவர் ஐயா, எதற்காக ஊசி போட்டோம்? நீங்களே சொல்லுங்கள். கொரோனாவுக்கு எதற்காக ஊசி போட்டோம்? ஒரு வைரஸை கொல்லுவதற்கு. அதுவும் ஒரு உயிர் தானே. ஒரு பாக்டீரியாவை கொள்ளுவதற்கு ஊசி போடுறோம்ல. அதே போல் இந்த நாய்கள் எல்லாம் தனித்தீவை உருவாக்கியெல்லாம் கொண்டு போக முடியாது. தேவையான நாய்கள், அதாவது வெறி நாய் கடிக்கும் நாயை யாரை வைத்து அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளூர வாசிகளுக்கு தெரியும். இந்த தெருவில் போகாதே, அந்த தெருவில் நாய் கடிக்கும். அதாவது சென்னை நீதிமன்றத்திலையும் இருக்கிறது நாய், தலைமைச் செயலகத்திலையும் இருக்கிறது, மாநகராட்சி கட்டடத்திலும் திருநாய்கள் இருக்கிறது. மனிதர்களோடு நெருங்கி பழகிறது, மனிதர்களோடு இருக்கிற இடங்கள்ல இருக்கிறது இயல்பு தானே. அதாவது அதனால் ஆபத்து வருகிறதுல, அதனால் ஆபத்து. சரி, அதாவது அப்படி என்றால் தடுக்கப்பட வேண்டும். இவர்கள் குரல் கொடுப்பது மாநகராட்சியோ ஆட்சியாளர்களையோ தடுப்பு மருந்துகள் செலுத்த வேண்டும். அதாவது குடும்ப கட்டுப்பாடு, நாய் இனவிருத்தி கட்டுப்பாடு, இப்படி செய்வதற்கு உலக அளவிலே நிதி உதவி பெற்று தன்னார்வ அமைப்புகள் நிதி உதவி பெற்று செய்யலாம். அதை விட்டு நாய்கள் கொல்லக்கூடாது, அகற்றக்கூடாது, நாய்களை பாதுகாக்க வேண்டும், நாய்களுக்கு ஏசி கூடாரம் போட்டு புகாரியில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. தேவையான நாய்கள் அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. இவர்கள் சொல்லுவார்கள், அந்த நாய்களுக்கு தேவை. சரி, அதே போன்று சில அந்த கோழிக்கடை கழிவுகள், மீன் கழிவுகள், இதுவெல்லாம் கொட்டப்படுகிற இடத்தில் நாய்கள் அதிகரிக்கும். சுகாதாரமும் இங்கே இது உள்ளாட்சி நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம், சுகாதாரம், மருத்துவம், கால்நடைத்துறை, சோசியல் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு. இதுவெல்லாம் இது எல்லாம் ஒரு இடத்துல உள்ளாட்சி நிர்வாகம் சரியா செயல்பட்டா இந்த எண்ணிக்கை குறைஞ்ச கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். கண்டிப்பா உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு தான் தூய்மை பணியாளர்கள் வருகிறார்கள், சுகாதார பணியாளர்கள் வருகிறார்கள், மருத்துவ பணியாளர்கள் வருவார்கள். இவர்களெல்லாம் வைத்து இதை செய்ய வேண்டும். நிறைவு கருத்து. நாய்கள் வெளியேற்றப்பட வேண்டாம். நாய்க்கடிகள், நாயினால் வர தொல்லைகள், நாயினால் வர ஆபத்துகள் தான் வெளியேற்றப்பட வேண்டும். நான் நாய்க்கு எதிரானவர்கள் கிடையாது. அந்த நாய் வாழ்வதே வேண்டாம்னு சொல்லல. அந்த நாய்க்கடி கூடாதுங்கிறீங்க. நாய்க்கடி கூடாது, நாய் விபத்து கூடாது, நாயினால் ஆபத்து கூடாது. நாய்கள் வாழ்வதற்கு ஒரு விகிதாச்சார அடிப்படையில் அரசு அறிவிக்க வேண்டும். சென்னை மாநகராட்சியோ விலங்கு நல வாரியமோ உலக சுகாதார நிறுவனமோ சென்னையில் இத்தனை ஆயிரம் நாய்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இத்தனை நம்ம மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துறோம்ல, ஏன் நாய் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது? அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி நாய்கள் குறைக்கப்பட வேண்டும், விபத்துகள் குறைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.